டிரைவ் போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. சும்மா அப்படியே டிரைவ் போகிறோம். அங்கங்கே இடம் இருந்ததுன்னா இறங்கி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, நாங்கள் ராசல் கைமாவை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருந்தோங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஜெபல் ஜெஸ்ன்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களும் அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. சரி, நம்ம அந்த இடத்துக்கு வேணால் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நாங்கள் விட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த ஸ்பாட் இருக்குது. போகிற வழியில் 2 பக்கமும் மலை மலை மலை, ஒரே மலை. நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கிடைக்காது. மலை மேலே ஜிப்லைன் இருக்குங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஜிப்லைன். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு நல்ல கம்பி ராடு போட்டு அதில் ஸ்ப்ரிங்கில் இங்கேருந்து அங்கே நம்ம போகிற மாதிரி ஒரு இது இருக்குங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. சரி, நம்ம அதெல்லாம் போக மாட்டோமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் போகிறத நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஸ்லெட்டரும் அங்கே தான் இருக்குது. அது எப்படின்னாக்கா தண்டவாளத்துக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி நம்ம வந்து அந்த தண்டவாளத்தில் உட்காந்துக்கிட்டே போகிற மாதிரி மலையிலேருந்து அப்படியே கீழே சர்ன்னு இறங்கி போயிட்டுருக்கோம். அதுவும் பயங்கரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தில் இருக்கோ அவங்களாம் இந்த மாதிரி கேம் விளையாடலாம். இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ நாளாக வீடியோவில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டோடையே நாங்கள் எங்களுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணிவிட்டோம். மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. வளைஞ்சி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு மேலே எங்களுக்கு கை காலில் ஒரு மாதிரி இடுப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண போல் தோணுச்சு. சரி, அங்கங்கே இறங்கி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு நாங்களும் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குது. ஃபுல்லாக மலை, அந்த மலைக்கு நடுவில் ரோடு குடஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ இறங்கி நாங்களும் அப்படியே ஒரு வியூ எடுத்தோம். சூப்பராக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது 6 மணி ஆகிடுச்சு. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா மலை மேலேருந்து கீழே வர வண்டியெலாம் நம்ம பார்க்குற மாதிரி வியூ, அதுவுமே செம்ம சூப்பராக இருந்தது. நிறைய பேர் டென்ட்டெல்லாம் கொண்டு வந்து அதாவது சூப்பராக போட்டுட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே கொஞ்சம் சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மேலே கொஞ்சம் கடை இருந்தது. சரி, கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை ஏதாவது ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்க போன வேகத்துலேயே நம்ம ஆள் திரும்பி வந்துட்டார். கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க எங்கேயுமே எங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸு எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு தான் மிச்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எல்லோரும் யூடர்ன் போட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடாப்பா அப்படின்னு பார்த்தாக்கா 5 மணிக்கெலாம் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். அந்த கேம்ஸை நம்ம விளையாட முடியாதான். அதனால் போனவங்களாம் மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளுக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே யூடர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கங்கே பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த லீவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு லாங் ட்ரைவ் போன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அப்படியே ஜாலியாக வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு மெமரபுளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ மலை ஏறி போகும்போதே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுனால தான் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மேலே இறங்கிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணிங்க. நிறைய டைம் நாங்கள் மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நேராக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். நாங்கள் ஹோட்டலில் எங்களுக்கு கார குழி பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.